நீங்கள் எந்த கத்தோலிக்க திருச்சபையுடைய புனிதருடைய வாழ்க்கை, நரக அனுபவத்தை அனுபவித்த ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையை எடுத்து படித்து பாருங்க. புனித அவிலா தெரேசம்மாவுடைய வாழ்க்கையில் அப்படி தான் சொல்கிறாங்க. புனித லைலா இக்னேஷியஸ் ஆஃப் லைலா அவருடைய வாழ்க்கையில் அப்படி தான் சொல்கிறார். எந்தெந்த புனிதர்களை கடவுள் நரகத்துக்கு கொண்டு சென்று வந்தாரோ அவர்கள் எல்லோரும் சொல்லுகிற காரியம், லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம்? குறிப்பாக இந்த மினிஸ்ட்ரியில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா கடவுள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்குறது அதுதான். நீயாவது நரகத்துக்கு போகிற ஆத்மாவை நிறுத்த முயற்சி செய்வாயான்றது தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம கோடிக்கணக்கான ஆத்மாவை கொண்டு வரணுமோ இல்லையோ, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆத்மாக்கள், நாம் சந்திக்கிற மனிதர்களை மோட்சத்தை கொண்டு போய் சேர்ப்பது மிக மிக அவசியம். நம்முடைய கடமை அது. நம்ம போயிட்டு நம்முடைய சகோதரனோ சகோதரியோ அல்லது தெரிந்தவர்களோ மோட்சத்துக்கு வரலன்னா ஜீசஸ் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? மேலே போய் நிற்கும்போது இங்கே வருகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நான் கணக்கு கொடுத்தாகணும். உங்களிடம் அனுப்புகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீங்களும் கணக்கு கொடுத்தாகணும். உங்களை வைத்து எத்தனை ஆத்மாக்களை கடவுள் ஆதாயம் பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாரோ அந்த வேலையை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் கணக்கு கொடுத்தாகணும். நான் பயமுறுத்தல, உண்மையை சொல்கிறேன். ஒரு நாள் நான் ஒரு சகோதரி, நம்முடைய ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் ஊழியம் செய்கிற ஒரு சகோதரியை வைத்து ஜெபித்தோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே, என்னுடைய அஜாக்கிரதையினால் ஏதாவது ஆத்துமாக்களை நான் சரியாக கவனிக்காமல் விட்டுருந்தேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். அந்த ஆத்துமாக்களை நான் மீண்டும் உங்களுக்குள் கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது கடவுள் ஒரு கூடையில் நிறைய மீனை காமிச்சார். ஒரு சில மீன் தவறி அந்த கூடையை விட்டு கீழே விழுந்து கருவாடாக மாறி போனதை காமிச்சார். அப்போ அந்த கூடைக்குள்ளே இருக்கிற மீன்கள் என் மூலமாக கடவுள் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள். கருவாட போனது என்னது? இழந்து போன ஆத்மாக்கள். யாரால இழந்து போன ஆத்மாக்கள்? என்னால. நான் தான் ப்ரேயர் பண்ணேன் சிஸ்டர். நீங்கள் எப்படியா ப்ரேயர் பண்ணீங்க? ஓகேங்களா? நான் ப்ரேயர் பண்ணி நான் பண்ண மிஸ்டேக் என்ன ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-25 ஆத்மாக்களாவது இருந்திருக்கும். ஆண்டவர் காமிச்சார், இத்தனை ஆத்மாக்கள் உன்னுடைய அஜாக்கிரதையினால் நரகத்துக்கு பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அப்புறம் நான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த சிஸ்டரை வச்சு ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்மாக்கள் மீண்டும் கடவுளிடம் வருவதை ஆண்டவர் காண்பித்தார். பிரைஸ் தி லார்ட்.